சிவாய நமக கிரு 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 கிரு. என் உல்லாசநாதரே, என் உலகையாள முத்தமரே, உங்கள் ஆசை நான் கொண்டு என்ன ஆசை நான் மறந்து உங்கள் பொன்னான திருவடிக்கு உமா பார்வதி சக்தி உங்க மனைவி தேவியா பாடப்படுகிறேன். நாதா பார்வதா, மண்டபா என் பாதத்தை மனிதபடியால் இந்த கைலங்கிரியில் இந்த வெள்ளிங்கிரியில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயா, என் பேரச எப்படி இருக்கிற? அப்படி நல்லா இருக்கிறாரா? என் பெண்டாட்டி எப்படி இருக்கிறா?
பதவியாக இருக்க வேண்டும். வாழ்ந்திருந்தால் வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருந்தாலும் கோடி நின்று மன்னவா ஆஹா. இருந்துட்ட போதிலும் ஓய் சரி, அப்படித்தான் புறப்பட்டுக்கிறோம். உங்களிடம் ஒரு வாய்வார்த்தை நான் கேட்கட்டுமா? தேவி, கட்டிய கணவன் எடுக்கிறத நான் கேட்கிறேன். உனக்கு என்ன தயக்கம்? வடாயத்தனையே என அழைத்தாய். இருந்திட்ட போதிலும் ஆனால் மன்னா என்னடி தயக்கம் என்று பேசுகிறாய்? அரண்மனையிலே கைலங்கிரியில இருக்கும் பொழுது என்னை எதற்காக அழைத்தீர்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஏது விஷயம்? உன்னை எதற்காக வரவழைத்தீர்? எதற்காக என்ன வரவைத்தீர்கள் மன்னா? அப்படி அனைவற்று பேரை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் படியளக்க போய் வருகிறேன். தாங்கள் எடுத்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு போகாவிட்டு அழைக்கு. அதனால காலதாமதம் இன்றி நான் படியளக்க போய் வருகிறேன். தேவி மண்டபா நீங்க படியளக்க போவதாக இருந்தாலும் மனைவியை அழைத்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு படியளக்க போகலான்னு சொன்னீங்க. பார்த்து பத்திரமாக போய் வாருங்கள். போய் வரும் வரை அரண்மனையில் அன்போடு காத்திருப்பேன் மன்னா. ஆமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்து ராசா. சரிடி, மறுபடி போய் வரட்டுமா? பார்த்து வந்து டாடா. பை 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 பை. நான் படியளக்க சென்று வருகிறேன். ஓ படியளக்க வந்து பட்டமா யார் அழைப்பது? என் தேவி கொண்டு. ஆஹா பார்வதி, ஏன் அழைத்தாய்?
என்னடி என்ன குறை ஆனா பார்வதி மன்னவா ஆனால் படியளக்க போய் வா மன்னா என்று ஆசையோடு அன்போடு பொன்னால வாயினால சொன்னீர்களே என்னத்துக்கு என்ன அழைத்தீர்கள் ஏண்டி வாய் இப்படி லப்பராட்டு போய்விட்டது உங்களை படியளக்க போயிட்டு வர சொன்னா நீ படியளக்கு போகும்போது எனக்கு ஒரு சண்டையில ஏக்கமையா ஓ என்ன உனக்கு எனக்கு ஒரு சந்தேகமுங்க சந்தேகமா என்னைக்குமே வராத சந்தேகம் இன்னைக்கு எனக்கு வந்து விட்டதே மண்டபா என் மனைவி பார்வதிக்கு சந்தேகமா சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய் பெண்களுக்கான கொடிய நோய் ஆமா அதுக்கு மருந்தே கிடையாது டாக்டர் நல்லா கேட்டுக்கோங்க ஆமா சந்தேகத்துக்கு மருந்தே இல்ல சந்தேகம் சாப்பிடத்தான் போய் முடியுமா என்னங்க இன்னைக்கு வந்துருச்சு யாரு சாப்பிடும் பார்வதி உனக்கு என்ன சந்தேகம் நீங்க படியளக்க போகும்போதே மனதிலே ஏற்பட்ட சந்தேகங்கள் என்ன தெரியுமா கேட்ட கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்ன சந்தேகத்துக்கு தக்க பதில் அளித்து விட்டு நீங்க படியளக்க செல்லலாம் கேட்கவா என்ன சந்தேகம் ஐயா உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க நீங்க படியளக்க போகும்போது பார்வதிக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் என்ன தெரியுமா உலகத்திலே முதல் தெய்வம் யார் இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு நீங்க படியளக்க போகலாம் பார்வதி மண்டபா இத்தனை நாளை இடபாகத்தில் இருந்தது மகா குற்றம் இருப்பதே வேஸ்ட் உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு கூட உனக்கு தெரியாதா இது தெரியாம தாங்க இத்தனை காலமா உங்ககிட்ட நான் பொழைச்சு விட்டேன் இத்தனை நாள் பொழப்பு பண்ணி விட்டிய நீ உலகத்துல முதல் தெய்வம் யாரு சொல்லிட்டு படியளக்க போலாம் அப்படியா ஆமா நான் உலகத்துல முதல் தெய்வம் யார் தெரியுமா சொல்லுங்க இந்த உலகத்தில் முதல் தெய்வம் உன் கணவராகப்பட்ட சிவபெருமான் உத்தம பரம்பரையிலே நான் தான் முதல் கடவுள் உலகத்திலே முதல் தெய்வம் ஆமா 3 கடவுள்களில் மும்மூர்த்தி கடவுள்களில் மூத்த கடவுளாகப்பட்ட படியளக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய மன்னராகப்பட்ட பரமசிவன் உண்மைதானடி நீங்களே முதல் தெய்வமா உண்மையா இது அறியாமையே இத்தனை காலமா உங்கள் இடவாகத்தில் நான் வாழ்ந்து விட்டேன் உண்மைதானடி இருக்கட்டும் சாமி சரி இன்று தெரிந்து கொண்டே நீங்க தான் முதல் தெய்வம் என்று அப்படியா நீங்க படியளக்க போய் நான் படியளக்க போய் அரண்மனை போய் வருகிறேன் அப்படியே ஆகட்டும் ஓம் நம சிவாய நமக என்னடி ஐயோ நான் என்னமோ எங்க போயிட்டீங்கன்னு நினைச்சுட்டேன் என்ன போவிட்டு இருக்கிறாய் இருக்கிற மண்டபா எனக்கு மறுபடியும் வந்துருச்சு என்னப்பா வந்திருக்கும் ஓ என்னடி ஏங்க மறுபடியும் நமக்கு ஒரு சந்தேகம் சாமி உனக்கு என்ன சந்தேகம் இந்த சந்தேகத்துக்கு உங்ககிட்ட இருக்குதா இருக்குது பதில் இருக்குது என்கிட்ட என்ன தேவை அனைத்து என்கிட்ட இருக்குது அப்படியா இந்த சந்தேகத்துக்கு தக்க பதில் அளிப்பீங்களா அளிப்பேன் ஐயா ஆகாய பூமியை
பதிலே தெரியாது. நான் கேட்கத்தான் போறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நடக்கத்தான் போகுது. பார்வதா, ஏங்க முன்னாடி அங்க போய் பேசிட்டு இருக்கிற? இல்ல எங்க ஆத்தா கூப்பிட்டா பேசிக்கிட்டு இருந்தேன். புரியா? ஆமா. என்ன கேட்கிறாய்? உலகத்துல முதல்ல இவ யாருன்னு பதில சொல்லிட்டீங்க. ஆமா, சொல்லி போடுவாரோ? முன்னாடி உனக்கு சந்தேகம் மறுபடி? மண்டபா, ஆகாயம் என்பது யார்? இந்த பூமி என்பது யார்? அண்டம் என்றால் என்ன, பிண்டம் என்றால் என்ன? இதற்கு எனக்கு தக்க பொருள் வேணும், தக்க பதில் வேணும் சாமி. அப்படியா? ஆமா. இந்த ஆகாயம் பூமி என்பது யாரு? யாரு சொல்லட்டுமா? இத சொல்லிட்டு நீங்க படியலுக்கு போங்க. அப்படியா? ஆமா. அப்படியே சொல்கிறேன் தேவி. யாரா இருக்கும்? ஆகாயம் என்பதல்ல பார்வதா, இந்த உமையும் பார்வதியும் பார்வதா, தேவி பார்வதா. ஆஹா. ஆகாயம் என்பதல்ல பார்வதா, அரிய பார்வதா, இந்த உத்தம பெருமானாடி பார்வதா. அப்படியா? ஆகாயம் என்பது இந்த உத்தம பெருமான். அரிய ஆகாயம் என்பதல்ல, ஆகாயம் என்பதல்ல, உத்தம பெருமானாடி. ஓஹோ. பார்வதா, ஏங்க இந்த ஆகாயம் என்பவன் ஏங்க என்னடி? ஏங்க ஏய், என்ன ஏங்க ஏங்கிற? ஆகாயம் என்பது யார்? ஆகாயம் என்பவன் இந்த உத்தம பரமன் நான் தான். உமாதேவி. நீ தாண்டி? அப்படியா? ஆமா, ஏன் நானா? உமையவள் பார்வதி. அண்டம் என்றால்? அண்டம் என்றால் நானே தான். பிண்டம் என்றால்? பிண்டம் என்றால் நீ. அண்டம் என்பது தாங்கள், பிண்டம் என்பது நானா? உண்மைதான். டே கோமேரி பையா, டே கோமேரி. செத்துக்கிட்டு போயிட்டேடா உள்ள. ஏய், அட அரபோத நாயி. அண்டம் என்பது யார் என்று இருக்கு? சாமி, அண்டம்னா யாரு? அண்டம் என்றால் நான் தான், இந்த சிவபெருமான். அண்டம் என்றால் நான் தான், பிண்டம் என்றாலும் என் உமையவள் பார்வதி. எப்படா டூட்டி முடிஞ்சு போச்சு போ. மண்டபா, அண்டம் என்பது தாங்கள், பிண்டம் என்பது நான். உண்மைதான். ஆகாயம் என்பது தாங்கள், பூமி என்பது நான். என்னுடைய அவதாரமே அது. ஆமா. ஆகட்டும். ஆஹா. எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. இந்த முறை உங்களை வந்து நான் கூப்பிட மாட்டேன். அப்படியா? பேசமாலுமே ஏண்டி? பேச ரெடி ஆயிடுச்சு. நிஜமேலுமா? ஆமா, நான் உள்ள போறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வருமா? பத்திரமா. போயிட்டு வரட்டுமா? நான் சென்று வருகிறேன். ஓ நாதா. ஓ. ஏங்க? ஓய். ஏய் பார்வதி. அடயா. பார்வதி. அட எங்க இருக்கற? அட பார்வதா. ஏய். யா. ஏய். ஏங்க? இங்க இருக்குறது. ஐயோ, நான் இது முட்டுக்கழுத்தா நிக்குதுன்னு நினைச்சேங்க. என்ன நாதா சங்கீதா போறோம். இல்ல, இங்க தான் இருக்கு. ஆமா. நாதா. சாமி, என்னடி? மறுபடியும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? சொல்லுங்க. மண்டா, சத்திரட பூமி அது யாருங்க? ஏ உத்தம மரபொருளே சொல்லுங்க. ஓ சந்திரன் சூரியன். மண்டா, சத்திரட சூரியனோ, சத்திரட சூரியனோ, உத்தம மரபொருளே, உத்தம மரபொருளே, யாருன்னு சொல்லுங்கய்யா. மண்டா, பார்வதா. சந்திரன் என்பது யார், சூரியன் என்பது யார்? ஆஹா. சந்திரி என்பவன் யார் தெரியுமா? கவுண்டர். சந்திரன் என்பதல்ல பார்வதா, இந்த உத்தம பெருமானாடி பார்வதா. சந்திரி என்பவன் உத்தம பெருமான். அரிய சந்திரி என்பதல்ல, சூரியன் என்பதல்ல. பார்வதா. குமாரப்பா, ஏய், ஏ குமாரப்பா, அது நான் இல்லை. காசு கொடுக்கணும். அது புண்ணார். ஆஹா. அப்படியா? மண்டபா, ஆஹா. சந்திரன் என்பது யார், சூரியன் என்பது யார்? சந்திரை என்பவன் யார்? சந்திரை என்பவன் என்
இடது கண். அப்படியா? ஆமா. சூரியன் என்பது வலது கண். அப்படியா? ஆமாடி. உங்க இரண்டு கண்களையும் மூடிவிட்டால் என்ன நடக்கும்? இந்த உலகமே இருண்டு விடும். அப்படியா? ஆமா. பூனை கண்ணை முடிச்சுனா பூலோகம் இருண்டுதுன்னு நினைக்குமா? ஆமா. எப்படி? பூனை நினைச்சதா பூனை கண்ணை மூடினா இந்த பூலோகமே இருண்டு விடும். பூனை கண்ணை மூடணும்னா பூனைக்கு இருட்டா தெரிஞ்சிருக்குது. ஆஹா. அது நினைச்சுக்கிச்சு பூலோகமே இருண்டுதுன்னு. நம்ம கண்ணை மூடணும்னு இந்த பூலோகமே இருண்டு விட்டது அப்படி என்று பூனை நினைச்சதா. இதுக்கு அர்த்தம் வந்து நான் பிறகு சொல்றேன். ஆஹா. இருந்துட்ட போதிலும் நீங்க படியலக்க போகலாம். அப்படியா? சென்று வருகிறேன். நாதா எனக்கு வருது. என்ன பிரியா? இல்ல. அவ்வளவுதான். மன்னவா, இருந்துட்ட போதிலும் நான் கேட்கக்கூடிய 10 கேள்விகளுக்கு தக்க பொருள் சொல்லிவிட்டு நீங்க படியலக்க போகலாம். அப்படியாகட்டும். ஒன்று என்பதன் பொருள் என்ன? ஒன்று என்றால் இந்த உலகமே ஒன்று. இரண்டு திக்குகள். மூன்று திக்குகள். நான்கு திசைகள். ஐந்து பஞ்சபூதங்கள். ஆறுமுக கடவுள். 7 திக்கு 7 சப்த கன்னிகள். 8 திக்குகள். 9 நவகிரகங்கள். 10 ராவனுடைய சிரம் 10. இல்லை என்றால் உங்க அண்ணனாகப்பட்ட கண்ணன் தசவதாரம் 10. என்ன சொன்னீங்க? 10வது உன் அண்ணனாகப்பட்ட கண்ணன் தசவதாரம் 10. இல்லை என்றால் ராவனுடைய சிரம் 10 ஆகட்டும். சுவாமி, நான் கேட்கக்கூடிய 3 கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? என்னடி கேட்கட்டுமா வேண்டாமா? என்ன கேக்குற? சரி. என்னடி மண்டபா? 10வது பொருள் என்ன? உன் அண்ணனாகப்பட்ட கண்ணனுடைய தசாவதானம் 10. உலகத்துல முதல் தெய்வம் யாரு? யாரு? நான் தான். இந்த சிவன் தான். சாமி, என் உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்று நான் மனதிலே ஒருவரை நினைத்து வைத்திருக்கிறேன். அப்படியா? அவரை நான் சொல்றேன். சரியா தப்பாடு பார்த்து சொல்லுங்களேன். இந்த உலகத்துல என்ன மீறி யாரு இருப்பது? உங்களை மீறி உலகத்துல முதல் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். யாரு? அவர் யாருன்னு சொல்றேன். சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அப்படியா? சொல்லுங்க. அப்படியா? ஆகட்டும். யாருங்கிறது இருக்கட்டும். இந்த வெத்தலையில 5 பூ உள்ளது. அப்படியா? ஆமா. அந்த 5 பூ என்னென்ன பூன்னு எனக்கு சொல்லணும். இது ஆண் வெத்தலையா பெண் வெத்தலையா எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லுங்க. இந்த வெத்தலையில 5 பூ இருக்குது. அது என்னென்ன பூ அப்படின்னு கேக்குற? என் புருஷன் எப்படி இது சொல்லி கொடுவாருன்னு பாக்குறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பார்வதா, நாதா, முதல் கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? இது என்னது? இதுதான் காம்பு. 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 ஆமா. ஒரு பூ. ஆமா. இது மடிப்பூ. மடிப்பூ. ஆமா. சரி. இது கிளிப்பூ. கிளிப்பூ. ஆமா. இது அறிவுகள் திறமைகள் இருந்தாலும் சாமி சிறகமடக்காத பறவை எது? எப்படி அண்ணாது? சிறகுமடைக்காத பறவை எது? அதுதான் பட்டாம்பூச்சி. தட்டான். தட்டான். சரி. தட்டானுக்கு சுவாமி, பிறந்த உடனே உயிர் இருந்தும் அசையாத பொருள் எது? எப்படி? எப்படி பிறந்த உடனே உயிர் இருந்தும் அசையாத பொருள் எது? அது என்ன தெரியுமா? என்ன? அதுதான் முட்டை. அப்படியா? ஆமா. ராவும் பகலும் தூங்காத பிராணி எது? ஓ, இரவிலும் பகலிலும் தூங்காத உயிரினும் எது என்று கேட்கிறார். அதுதான் மீன். அப்படியா? ஆமா. மன்னவர் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் தக்க பதில் அளித்து விட்டேன். ஆமா. இருந்தாலும் இந்த உலகத்திலே முதல் தெய்வம் யார் தெரியுமா? உலகத்திலே முதல் தெய்வம் கண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன், கோபால கண்ணன், நந்தநந்தன், அர்ஜுனன், மாயவன், ஏழை பங்காளன், அநாதரத்தின், திருப்பதி எழுமலையான், வெங்கடாஜலபதி, ஹரிஹரி கோவிந்தன், ஸ்ரீமந்த நாராயணன் அண்ணன் மாய கண்ணனே உலகத்துல முதல் தெய்வம். அண்ணன் மாய கண்ணன் வெக்க மானக்கேடு எப்பேர் விட்டவர்? அவர் பட்டி பாடு
அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் அந்த கோவிந்தன் ஏழுமலையான் பெருமாள் தான் இந்த உலகத்துல முதல் தெய்வம். பட்டி மாடு மேய்த்தவர் பாரளந்த மாயக்கண்ணன், பட்டி மாடு மேய்த்தவர் கோபால கண்ணன் சாமி. அண்ணன் மாயக்கண்ணன் தான் முதல் கடவுளா? அவதாரம் எடுக்கக்கூடிய 10 அவதாரங்கள் எடுத்த எங்க அண்ணனே இந்த உலகத்துல முதல் தெய்வம். அண்ணன் முதல் கடவுள் என்று சொல்றியே, ஒன்னனோட ஓகி சொன்னா காரி பூந்து போடுவாங்க. ஆமா, அண்ணன் மாயக்கண்ணு என்ன செய்தான் தெரியுமா? மண்டபா உலகத்திலே முதல் தெய்வம் அண்ணன்னு சொல்லிட்டேன். ஆமா, நீங்க எங்க அண்ணன் உலகத்துல முதல் தெய்வம் சொல்லி அவனோட ஓக்கியத்தை பாக்குறியான்னு கேட்டீங்க. ஆமா, எங்க அண்ணன் அப்படி என்ன செஞ்சுட்டாரு, எது செஞ்சுட்டாரு, யாரு குடிய கெடுத்தாரு, யாரு குடும்பத்தை கெடுத்தாரு, அப்படியா? எந்த பொம்பளை இப்படி கைய புடிச்சு எடுத்தாரு, எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, எங்க அண்ணன் என்ன பண்ணாரு? அப்படியா? முன்ன என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? உன்னோட ஓகி சொல்றேன் கேளு. ஏன் எங்க அண்ணன் அப்படி எங்க அண்ணன் அப்படி என்ன பண்ணனாரு? உன்ன முதல் கடவுள் என்று சொல்றீங்க, உன்ன என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? என்ன காரியம் செஞ்சாரு? உயிரோட கோழி குஞ்சு மசுரோட தின்னா ஒண்ணு. எங்க அண்ணன் உயிரோட கோழி குஞ்சு மசுரோட தின்னா அந்த யாராவது அந்த கோழி அப்படிதான்